ஹலோ மக்களே, 2 ஆண்குட்டி 2 பெண்குட்டி. உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸை கொடுத்து இங்கே கொண்டு வாங்கன்னு சொன்னாலும் நாங்களே கொண்டு வந்துடுவோம். நல்லா வளர்க்குறவங்க இதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் கருத்தடை செஞ்சிருவேன். இந்த ஒரு ட்ரிப் மட்டும் என்னை வையாமல் இந்த குட்டியெல்லாம் வாங்கி வளர்த்துருங்க. வளர்த்து பாருங்கள், மேலே மேலே உங்களுக்கு ஆசை வந்துடும். ஏன்னா இத்தனை குட்டி ஏற்கனவே 4 டாக் வச்சுருக்கேன்னு வீடியோ போட்டிருந்தேன். 2 டாக் போயிடுச்சு, மொத்தம் 6 போட்டுருந்துச்சு. இப்போ 4 இருக்குது, 8 வளர்க்குறது பெருசு கிடையாது. நைட்டு ஊழோடும், கத்தும், அங்கிட்டு ஓடும். நான் 8 டாக் வச்சு இங்கேயும் நான் வளர்க்க முடியாதுல்ல. ப்ளீஸ் இப்போ ஒரு தடவை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த குட்டி யார் வேணும்னாலும் வீட்டுக்கு வாங்கிக்கிறோம். ஆனால் 2 நிறையா பேர் கேட்குறாங்க, நான் கொடுக்க மாட்டேன். அவங்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, பாதியிலேயே சேட்டை செய்து விட்டவாக தான் மறுபடியும் கேட்குறாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. அது நான் கொடுக்கையிலே சொல்லி தான் கொடுப்பேன். உங்களுக்கு வளர்க்க முடிஞ்சால் வளங்க, இல்லைன்னு என்கிட்டே வந்து விட்டுருங்க. இப்படி தான் ஒரு தம்பி வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்குட்டி வாங்கிட்டு போனாங்க. இப்போ எனக்கு பெண்குட்டி வேண்டான்றாங்க. சரி வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அது ஒரு பாயில் வாங்கிட்டு வரணும். மொத்தம் 5 டாக்குன்னு வைங்க. அதை சேர்த்து உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள், நாங்களே கொண்டு வந்துடுவோம். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஒரு கை தட்டினா யோசை வராதுங்க, 10 கை தட்டினா தாங்க யோசை வரும். எல்லாருமே சேர்ந்து வளர்க்கணும். இதை என்னன்னாதாங்க அந்த வளர்க்க முடியும். ஒரு சிலர் வாங்குறாங்க, ஒரு சிலர் வேண்டான்றாங்க. இந்த பெண் டாக் வந்து தெருவில் விட்டாலும் சிக்கலுங்க. வீட்டில் வச்சு கத்தடை செஞ்சு வளர்க்கலாம். அது எவ்வளோ கஷ்டப்படும் இந்த தெருவில் விட்டா. அதை யோசிக்கணுங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ சொகுசாக இருந்துட்டு மற்ற இடத்துல போய் அந்த கஷ்டப்படையில் நம்மளுக்கு அது எப்படி பதறும்ல. ஒரு பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளை செத்துட்டா கூட கொஞ்சம் அழுதுட்டு நிம்மதியாக இருக்கலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படையில் நம்ம வேதனை, நம்ம மனசு கஷ்டப்பட்டுட்டு. அதே மாதிரி தான் டாக் இல்லாமல் இருந்தாலும் அழுதுட்டு பேசாமல் இருந்துடும். அது கஷ்டப்படையில் நம்ம நினச்சி நம்மளுக்கு ஏங்கும். அதுவும் ஏங்கும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்க. இந்த ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனைன்றனால அதே மாதிரி இதோட வாழ்க்கை. வளர போகிற இடத்துல நல்ல இடமா இருந்தால் நல்லா, நரகமாக இருந்தால் அது எவ்வளோ தூரம் வாழ்றதுக்கு எவ்வளோ தூரம் வேதனை போடுது இல்லையா? ஜெகுட்டி